ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்மாக் டவுன் மாஸ்டர் பெயினில் உள்ள பேசிக் கண்ட்ரோல்ஸ் பார்ப்போம். இதுதான் நம்ம ஸ்மாக் டவுன் மாஸ்டர் பெயினில் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்ட் ஒன். இதுதான் பார்ட் 2, பார்ட் 3ல் இன்னும் போயிட்டே இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, யாரெல்லாம் ஸ்மாக் டவுனுக்கு வந்து வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் பேசிக் கண்ட்ரோல்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன ஆகுது, நம்ம ஒரு பிளேயர் செலக்ட் பண்ணிப்போம். எந்த பிளேயர் இருக்கிறது, நம்ம கிராட்டர்ஸ் இருப்போம். கிராட்டர்ஸ்லாம் இதில் கிராட்டர்ஸ்லாம் இருக்க மாட்டோம். நம்ம க்ரியேட் பண்ண பிளேயர் அவனுக்கு சரியாக விளையாட முடியாது. அவனை வச்சு உங்களுக்கு சொல்லி தருவாங்க. கிராட்டர்ஸ் எடுத்துட்டான். கிராட்டர்ஸ் ஃபுல்லாக ஸ்மாக் எடுத்துப்போம். ஸ்மாக் பண்ணணும்ல, ஸ்மாக்கை சொல்லி தரணும்ல. இப்போ பார்த்தீங்கன்னா வேறு இன்னொரு பிளேயர் எடுத்துப்போம். எவனை எடுக்கலாம்? இவன் எடுத்துப்போம். இவனும் சண்டை பர்ஃபெக்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ப்ளே பேசிக் கண்ட்ரோல்ஸ் பார்ட் 1. இது பேசிக் கண்ட்ரோல்ஸில் டிப்ஸில் இது பார்ட் 1. பேசிக் கண்ட்ரோல்ஸ் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு ரெட் ஸ்மாக் அந்த மாதிரி போயிட்டே இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க பார்ப்போம். என்னடா இது வர மாட்டேன். எக்ஸை கொடுத்தா குத்துவாங்க, அவ்வளோதான். சரி, இவன் என்னடா பேசிக்கிட்டு வந்து அடிக்கிறான். இவன் எழுந்திரிச்சு எச்சை விட்டீங்கன்னா விட்ட ஆரம்பிச்சான். எனக்கே பிளிங் ஃபாலா. இப்போ எச்சை கொடுக்குற பாருங்க. எச்சை கொடுத்தா கிக் அடிப்பான். நீங்கள் எப்படின்னா நேராக இந்த இது இருக்குல்ல நவுத்துறது, நேராக வச்சு கொடுத்தா குத்துவான். லைட்டாக சைடாக நேர் 2 சைடும் இல்லாமல் அதுக்கு நடுவில் கொடுத்தா கிக் அடிப்பான். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். பார்த்தீங்கன்னா பஞ்சு, இது கிக்கு. கரெக்டாக லைட்டாக சைடாக வச்ச பார்த்தீங்களா, இந்த மாதிரி வச்சிங்கன்னா கரெக்டாக வாட்ஸை விட்டா வெளில வருவான். ஆயுதம் எடுக்கணும்னா இந்த ஓரத்துலேயும், ரைட் சைடு ஓரத்துலேயும், லெஃப்ட் சைடு ஓரத்துலேயும், முன்னாடி ஒரு நடுவுலையும் பின்னாடி ஒரு நடுவுலையும் இருக்கும். இதெல்லாம் மேஜிக். இதை வச்சு ஆயுதத்தை வச்சு கூட அடிக்கலாம். டிக்யூ மேட்சஸ்லேயும் இருக்கும். அதில் நீங்கள் ஆயுதத்தை வச்சு அடிக்கவே கூடாது. சரி, எப்படிங்கிட்டா ஃப்ரெண்ட்ஸ். ட்ரையாங்கிள் கொடுத்தா ஓடுவான். வேறு உள்ளே வரத்துக்கு ட்ரையாங்கிள் யூஸ் ஆகும். ஸ்கொயர் கொடுத்து உள்ளே வரலாம். ஆயுதம் எடுத்துட்டிங்கன்னா ட்ரையாங்கிள் கொடுத்தா உள்ளே வந்தாகணும். ட்ரையாங்கிள் கொடுத்தா ஓடவும் செய்வான். இன்னொன்று ஓ கொடுத்துட்டு இந்த மாதிரி சைடு பட்டன்ஸ், மூவ் பட்டன்ஸ்லாம் கொடுத்தீங்கன்னா பெயின் ஃபால் இந்த மாதிரி அடிக்கிறதுலாம் போடுவான். ஓ கொடுத்தீங்கன்னா எழுப்பியும் விடுவான். ஓ கொடுத்து கீழே அப்புறம் மூவ் பட்டனை கொடுத்தீங்கன்னா கரெக்டாக பெயின் ஃபால் போடுவோம். ஓ கொடுத்தீங்கன்னா எழுப்பி விட்ருவோம். பாட்டுக்கு வெயிட் பண்ணுறாங்களா? மறக்காம கமெண்ட்ஸில் பாட்டுன்னு போட்டுவிடும். அப்போ தான் எனக்கு பாட்டு போட ஈஸியாக இருக்கும். இந்த மேலே எல்லோன்னு கட்டினா கரெக்டாக எல்லோன்னு கொடுத்துருங்க. அப்போ ஸ்மாக் விழுந்துடும். மேலே உங்கள் பேர் இருக்கிற இடத்துல கரெக்டாக எல்லோன்னு காட்டுதான் பாருங்கள். சின்னதாக காட்டும். ஸ்மாக் டவுன்னு போட்டு சார்ஜர் கம்மியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இந்த வீடியோ முடிச்சிடலான்னு நம்புகிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய் 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 பாய்.